Good morning, children. Welcome to 6th standard English. The first lesson is sea turtles. Okay. Sea na என்னது கடல். Turtles அப்படின்றது ஆமை. இப்போ sea turtlesன்றது வந்து கடல்ல இருக்கிற ஆமைகள் பற்றி இந்த லெசன்ல நாம படிக்க போறோம். Okay. Now let us see section 1. Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtles. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. Okay. Now, most of us have seen a tortoise in a zoo or reptile park. Most of us நிறைய பேர் நம்மள நிறைய பேர் எதை பார்த்துருக்கோம் tortoise நம்ம வந்து tortoiseன்னு சொல்லுவோம் because the spelling is tortoise tortoiseன்னு சொல்கிறோம் பட் ஆக்சுவலி இது tortoise கிடையாது tortoise இப்போ டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா டாக்டர்ஸ் அந்த எஸ் அது மாதிரி தான் இதையும் tortoiseன்னு சொல்லணும் tortoise எங்கே பார்க்குறோம் நம்ம ஜூவில் பார்த்துருப்போம் நிறைய பேர் ஜூக்கெல்லாம் போவோம் அதனால ஜூவில் வந்து டாட்டஸ் பார்த்துருப்போம் டாட்டஸ்னால் தெரியும் உங்களுக்கு ஆமை ஆர் அ ரெப்டைல் பார்க் ரெப்டைல்னாலே என்னது லைக் ஸ்னேக் லிசார்ட் crocodile டாட்டஸ் இதெல்லாமே வந்து தமிழில் ஊர்வனன்னு சொல்லுவோம் ஏன்னா ஊர்ந்து போகும் இது வந்து நடக்காது ஊர்ந்து போகும் அதனால் இதை நம்ம வந்து ஊர்வனன்னு சொல்லுவோம் ஸோ ரெப்டைல்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஊர்ந்து செல்கிற அனிமல்ஸ் ஓகே அந்த ரெப்டைல் பார்க் அதுக்குன்னு இருக்கிற அந்த ரெப்டைல் பார்க்கில் நம்ம டாட்டஸை பார்த்துருப்போம் அல்லது ஜூவில் பார்த்துருப்போம் ஹவெவர் நாட் மெனி வுட் ஹவ் சீன் இட்ஸ் மரீன் ரிலேட்டிவ் த sea turtle ஆனால் நம்மள நிறைய பேர் எதை பார்த்துருக்க மாட்டோம் sea turtle மரீன் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் அதே மாதிரி தான் MARINE மரைன் சொல்லக்கூடாது இட்ஸ் மரீன் MARINE மரீன் ரிலேட்டிவ் மரீன்னாலே என்னதுன்னா ரிலேட்டட் டு த sea அதாவது சீயில் இருக்கிற கடலில் இருக்கிற எல்லாத்தையுமே மரீன் சொல்லுவோம் கடலில் இருக்கிற அனிமல்ஸ் கடலில் இருக்கிற பிளான்ட்ஸு இது எல்லாமே நம்ம வந்து மரீன் சொல்லுவோம் இப்போது நம்ம லேண்டில் இருக்கிற டாட்டஸோட ரிலேட்டிவ் மரீன் ரிலேட்டிவ் தான் sea turtle அதாவது டாட்டஸும் ஆமை தான் டர்ட்டிலும் ஆமை தான் the only difference is tortoise spend most of the time on the land but sea turtle spends their entire life in the sea okay this is not surprising since these reptiles spend almost their entire life in the sea இது வந்து நம்ம ஏன் அதை பார்க்கறது இல்லை அப்படின்னா திஸ் இஸ் நாட் சர்ப்ரைங் அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா வி ஆர் லேண்ட் அனிமல்ஸ் நம்ம லேண்டில் தான் இருக்கோம் லேண்ட் அனிமல்ஸை தான் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இந்த sea turtles எங்கே இருக்குன்னா ஒன்லி இன் த sea they spend their entire life in the sea அதனால் we are not able to see the sea turtles most of us haven't seen okay so the first paragraph most of us have seen tortoise in a zoo or reptile park but many of us didn't see its marine relative in sea turtle because it spends its entire life entire lifeனா முழு லைஃபுமே எங்கே ஸ்பெண்ட் பண்ணுது சீல ஸ்பெண்ட் பண்ணுது கடலில் தான் இருக்குது இது வந்து கடல் ஆமை ஓகே now let's go to the second paragraph there are 7 species of marine or sea turtles in the world of them 5 are found in India's coastal waters the olive ridley the hawksbill the green sea turtle the loggerhead and the leatherback compared to most tortoises sea turtles are huge even the smallest species the olive ridley weighs up to 35 kilograms when fully grown the largest of them all the leatherback grows to a length of 2.2 meters and each could weigh as much as 700 kg. Okay, now we are seeing 7 species of marine or sea turtles are in the world. Okay, species அப்படின்னா இனம்
எத்தனை இனம் இருக்காமா, எத்தனை கைண்ட்ஸ் இருக்காமா? 7 species, 7 kinds of sea turtles வந்து இந்த வேர்ல்டுலேயே இருக்குது. ஓகே, ஆஃப் தெம், அமாங் தெம், அதில் 5 are found in India's coastal waters. அதில் 5 எங்கே இருக்காமா? இந்தியாவோட கோஸ்டல் வாட்டர்ஸ். கோஸ்ட்னா கரைன்னு சொல்லுவோம் இல்லையா? சீ கோஸ்ட் அப்படின்னா கடற்கரை. அந்த கோஸ்டல் வாட்டர்ஸ், அந்த கடற்கரையில் இருக்கிற தண்ணியில் தான் 5 ஸ்பீஷீஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் இருக்குது. ஓகே, த ஆலிவ் ரிட்லி, த ஹாக்பில், அந்த என்னெல்லாம் கைண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னெல்லாம் இனம்னு சொல்கிறாங்க? ஆலிவ் ரிட்லி, ஹாக்ஸ்பில், green sea turtle, the loggerhead and the leatherback. இந்த 5மே எங்கே இருக்குது? இந்தியாவோட கோஸ்டல் வாட்டர்ஸில் இருக்குது. ஓகே, கம்பேர்ட் டு மோஸ்ட் டார்டஸஸ், sea turtles are huge. நம்ம டார்டஸோட கம்பேர் பண்ணும் பொழுது sea turtles தான் ரொம்ப ஹியூஜ்னா பெருசாக இருக்காமா. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷிஸ், த ஆலிவ் ரிட்லி, weighs up to 35 kg. இப்போ ஸ்மாலஸ்ட் அதில் இருக்கிறதுலையே வந்து சின்னது எது? ஆலிவ் ரிட்லி. அந்த ஆலிவ் ரிட்லியே, இங்கே இருக்கிற ஆலிவ் ரிட்லி பாருங்கள், இதுதான் இருக்கிறதுல வச்சு சின்னது. இதுவே வந்து 35 kg வருமாமா when fully grown. ஓகே, இந்த ஆலிவ் ரிட்லி வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் 35 kg-யாக இருக்குது. The largest of them all, the leatherback, grows to a length of 2.2 and each could weigh as much as 700 kg. அதுலேயே லார்ஜஸ்ட் எதுனா லெதர்பேக். இந்த லெதர்பேக் வந்து 2.2 meters வரைக்கும் வளரும். அது எத்தனை அளவு வெயிட் இருக்குமாமா? 700 kgs வெயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த செகண்ட் பேராகிராஃப் we are seeing 7 species of marine sea turtles in the world and among them 5 are found in the India's coastal waters. Okay, and the 5 என்னன்னா olive ridley, hawksbill, the green sea turtle, loggerhead, leatherback. Okay, tortoises ஓட கம்பேர் பண்ணும்போது sea turtles are very big and the smallest is this olive ridley. This weight is 35 kg when it is grown and the largest is leatherback. Leatherback grows 2.2 meter and its weight is 700 kg. Now let's go to the third paragraph. Sea turtles live their life entirely in the oceans, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. Okay. இப்போ sea turtles live their entirely on the oceans. ஆல்ரெடி நான் சொன்னேன் அவங்களோட என்டையர் லைஃப், ஃபுல் லைஃப்பும் sea turtles எங்கே தான் இருக்கும்? ஓஷன்ஸ், அந்த பெருங்கடலில் தான் இருக்கும். பட் they still have a connection with land. இருந்தாலுமே இந்த sea turtlesக்கு வந்து லேண்டோட, நம்ம நிலத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன் இருக்குது? they must come ashore to lay eggs. அதனால கடலுக்குள்ளேயே வந்து முட்டையிட முடியாது. அதுக்கு எங்கே தான் வரணும்? they must come to the shore. so they are coming to the shore. லேண்டுக்கு வந்து தான் அவங்க இந்த டர்ட்டில்ஸ் வந்து முட்டையிடுது. Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. ரேர்னா என்னது? ரொம்ப அரிதாயிடுச்சு. காமனாக இல்லாமல் அன்காமனாக அது வந்து இப்போது நமக்கு கண்ணில் படுறதே கிடையாது. இந்த ஆலிவ் ரிட்லி தவிர ஹாக்ஸ்பில், கிரீன் சீ டர்ட்டில், லாகர்ஹெட், லெதர்பேக் எல்லாமே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இந்தியாவில். Olive ridley, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. ஆனால் இந்த ஆலிவ் ரிட்லி மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. அது காமனாக எங்கே வந்துட்டுருக்கு? சாண்டி பீச்சஸ்க்கு வந்து அது வந்து முட்டையிடுறதுக்காக வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ though sea turtles live all along their life in the ocean, they have a connection with the land because they have to come to the shore to lay eggs. And today, except olive ridley, other 4 are seen so rare in India. But we can see olive ridley coming to the sandy beaches to lay eggs. That's all. The first section comes to an end.